ஸோ ஒரு பாஸ்ட் 2-3 டேஸாக பார்த்தீங்கன்னா இந்த தம்பி தான் பார்த்தீங்கன்னா என்னோடய ரீல்ஸில் வந்துக்கிட்டே இருக்கான். ஸோ இந்த தம்பி நான் பார்த்துருக்கேன், நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அதாவது உடம்பு ஃபுல்லாக மிளகா பொடியை பூசிக்கிட்டு மாடியை போய் படுத்துக்குவார், முட்டிக்காலில் வந்து உப்பு போட்டுக்கிட்டு மாடியை வெயிலில் போய் முட்டி போடுவார். எல்லாம் ஃபாலோவர்ஸ்க்காக பண்ணுற தம்பி கரெக்டு. ஸோ உன்னை நம்பி அந்த ஃபாலோவர்ஸே பார்த்தீங்கன்னா துரோகம் பண்ணுற அளவுக்கு நீ எப்படி யாருங்க எனக்கு தெரியல தம்பி கண்டிப்பாக. ஸோ அந்த தம்பி ஈஸியாக ஒரு வீடியோ போடுறான். என்னன்னா ஃபேமிலிஸு ஒரு 10 to 20 பேரோட காசு மட்டும் தான் போச்சு, அவங்களுக்கு திரும்பி ரீஃபண்ட் மாதிரி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான். அந்த 10-20 பேர்த்தோட ஃபேமிலி வந்து பேக்ரவுண்ட் எப்படின்னு உனக்கு தெரியாது. உன்னை நம்பி தான் தம்பி காசு தராங்க. நீ இப்படி ஸ்கேம் பண்ணி உங்கள் அம்மா கொண்டு போய் ஒரு கார் வாங்கி கொடுக்குறேன். சரி, நீ ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் வாங்கியோ இல்லை ஒரு நல்ல ஒரு ஆப்பையோ ப்ரொமோட் பண்ணி காசு வருது, அதில் எங்கள் அம்மாவுக்கு வந்து கார் வாங்கி கொடுத்தனா இட்ஸ் அப்ரிஷியேட்டபிள், சூப்பர். அந்த தம்பி வந்து அவங்க அம்மாவுக்கு கார் வாங்கி கொடுத்து தப்பே கிடையாது. நியாயமான முறையில் உண்மையான முறையில் சம்பாரிச்சு காசு வாங்கி கொடுத்தீங்கன்னா உண்மையாலுமே ரெஸ்பெக்ட் ப்ரோ. ஸோ ஒரு செடியை மரமாக்குறதும் செடியிலேயே அறுத்து எரியறதும் நம்மளோட கையில் தான் இருக்குது. ஸோ பி அவேர் ஆஃப் இட். ஸோ ஜஸ்ட் அ மினிட், ஃபாலோ ஃபார் மோர். தேங்க்யூ.